எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது கருவளையத்துக்குரிய ஈர்வொண்டு தான். நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருந்த நீங்கள் நிறைய பேருக்கு பர்சனலாக ஃபோனில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் வீடியோ செய்து போடுங்க சுஜிக்காண்டு கேட்டிருந்த நீங்கள் வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு பிரியோசனமாக இருக்குமென்று தான் இந்த இதை செய்கிறேன். கருவளையம் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய விதமான முறையில் நாங்கள் செய்யலாம். இன்றைக்கு ஒரு விதம் எப்படி செய்யலாம்ன்றதை நான் சொல்கிறேன். கூடவா கருவளையம் இருக்கும், சில பேருக்கு குறையவா இருக்கும். அதால் இன்றைக்கு ஒரு முறையை நான் செய்து காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வேறு விதங்களும் நான் செய்து காட்டுவேன். நான் சொல்லித்தர்ற விஷயத்த நீங்களும் அதே மாதிரியே அதே முறையில் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் தான் என்னத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த டெக்னிக்கை நீங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ண வேணும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். தேவையானது இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வட்டை பஞ்சும் வேணும். அதோட அஸ்லின் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக இந்தளவு காணும். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா உண்டா சேர்ற மாதிரி நல்ல வடிவாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பஞ்சை இந்த மாதிரி ஷேப்பில் மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பஞ்சில் கொஞ்சம் இளஞ்சூட்டு தண்ணி எடுத்துட்டு நார்மலாக முகத்தை ஃபேஸ் வாஷால் கழுவி இருக்கணும். அண்ட் அதுக்கும் பிறகு இந்த கண்ணடியை ஃபுல்லாக வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இதன்ட்டு அதுக்கு பிறகு இது வச்சிருக்கிறத கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி நினைச்சிட்டு அதை வடிவாக இந்த மாதிரி புளிஞ்சிட்டு சாதுவாக ஈரத்தன்மை ஆக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வசலினை இதில் அப்படியே ஃபுல்லாக பூசணும். அப்போ தான் இந்த ஈரம் நினைச்சா தான் அந்த இதில் ஒட்டின மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கு ஒட்டணும். இப்போ நாங்கள் சும்மா வச்சா ஒரு கொஞ்சம் நேரத்தில் டக்கண்டு விழுகிற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி இதை வச்சோம்னா நல்ல வடிவாக அப்படியே கண்ணடிக்கு போடலாம். மாதிரி வடிவாக போட்டாச்சு. இதை இந்த கண்ணுக்கு கீழே அப்படியே ஒட்டுப்பட்ட மாதிரி கொஞ்சம் கூட டைம் நிற்கும். மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது வச்சுருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா. இப்போ இதுக்கு கண் மூடி கொஞ்சம் ஓய்வெடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கற்றாழை செய்யலாம், வேறு திங்ஸ்களும் செய்யலாம். இப்போ கருத்த புள்ளியல் இருக்கிற இடங்களுக்கு கூட இந்த உருளைக்கிழங்கும் அஸ்லினும் போட்டிங்கன்னா நல்லா கருப்பான பொட்டான இடங்களை எடுக்கும். 10-15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா. ஓகே, இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டுது. ஆனால் 15 நிமிஷம் ஆகியும் அந்த ஈரழிப்பு தன்மை இருக்குது. எப்போவும் கண்ணடி செய்யக்குள்ள சரியான ஒரு மெதுவாகவே செய்யணும். தண்ணியாலேயே க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சோப் போட்டு உடனே கலவ தேவையில்லை. ஏன்னா அதில் உள்ள வஸ்லின் தன்மையெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்னோட இருக்கிறது நல்லா கொஞ்சம் டைம் மாதிரியான முறையில் செய்து பாருங்க. இது சரியான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து செய்தால் மட்டும்தான். நீங்கள் கூட இப்போ உருளைக்கிழங்கு அவிச்சு எல்லாம் செய்ய கஷ்டமென்று பெரும்பாலும் செய்யாமல் விட்டுடாதீங்க. இப்போ கருவளையம் சில பேருக்கு நல்ல டார்க்காக இருக்கும், சில பேருக்கு லைட்டாக இருக்கும். லைட்டாக இருக்கிறவ ஒரு கிழமையில் 2 தடவை செய்தால் கூட ஓகே. ஆனால் கொஞ்சம் கூடவா கருவளையம் இருக்கிற நீங்கள் ஒரு கிழமைக்கு 3 தடவையாவது கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம செய்யுங்க. செய்திங்கள என்னவும் நாங்கள் வளமையாக செய்து கொண்டிருக்க தான் எங்களுக்கு அதுக்குரிய ஒரு இது கிடைக்கும். அதால் தொடர்ந்து செய்து பாருங்க. ஓகே, இவ்வளவு நேரம் என்ற வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறது லைஃப்பில் பெட்டரான ஒரு விஷயம். அதால் அதை தான் நான் செய்கிறேன். நீங்களும் ஷேர் பண்ணினா தான் எந்த விஷயம் மற்றாக்களுக்கு போய் சேரும். அதால் தான் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறேன். ப்ளீஸ் ஷேர் மீ. ஓகே, பாய்.